கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படை தங்களுக்கு மூன்றாவதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவை அப்படின்னு கோரிக்கை வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு பிறகு இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்க உள்ள இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு பிறகு இந்தியா தயாரிக்க உள்ள கப்பல்ல சில முக்கியமான மாற்றங்களை இந்தியா செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா உருவாக்க உள்ள இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலோட செயல்திறன் எப்படி இருக்கும், சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 6 அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்துறதுல பல தடங்கல்களை இந்தியா சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ரஷ்யா தன்னுடைய ஒரு அதிநவீன சப்மரீனை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சப்மரீன்ல ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன சப்மரீன் லான்ச் மிசைலையும் இணைத்து இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. ரஷ்யா எந்த நீர்மூழ்கி கப்பல் மற்றும் மிசைல இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. ரஷ்யா ஆஃபர் செஞ்சிருக்க நீர்மூழ்கி கப்பல் மற்றும் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா ரஷ்யாவோட ஆஃபரை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய கடற்படை பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி மற்றும் இந்தியன் ஓஷன் பகுதிகளை பாதுகாக்கணும்னா தங்களுக்கு 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தேவை அப்படின்னு ஒரு கோரிக்கையை பல வருடங்களுக்கு முன்பே வச்சாங்க. ஏன்னா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் மெயின்டெனன்ஸ்க்கு அனுப்பப்பட்டால் கிட்டத்தட்ட 1 முதல் 1.5 வருடங்கள் ஆகலாம். அந்த காலகட்டத்துல அரேபியன் சி மற்றும் பே ஆஃப் பெங்கால் பகுதியை பாதுகாப்பதற்கு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இதை தவிர்ப்பதற்காக தான் இந்திய கடற்படை தங்களுக்கு 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் மெயின்டெனன்ஸ்க்கு அனுப்பப்பட்டாலும் தங்களால் மீதமுள்ள 2 விமானம் தாங்கி போர்க்கப்பலை வச்சு இந்திய கடற்பரப்பை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தற்போதைய நிலையில் இந்தியாவிடம் INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் அப்படிங்கிற 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தான் இருக்கு. இதுல INS விக்ரமாதித்யா மிகவும் பழைய கப்பல். இன்னும் அதிகபட்சமா 10 முதல் 12 வருடங்கள் மட்டுமே INS விக்ரமாதித்யா கப்பலை இந்திய கடற்படையால் பயன்படுத்த முடியும். அதனால INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல் ரிட்டையர் செய்யப்பட்டால் இந்தியாவிடம் ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் இருக்கும். இந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக தான் இந்திய கடற்படை தங்களுக்கு 3ஆவதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்கும் பொழுது ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை உருவாக்குவதற்கான எக்கோசிஸ்டம் இந்தியால உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த எக்கோசிஸ்டத்துக்கு தொடர்ந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்களுக்கான ஆர்டர் கிடைக்கலன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட எக்கோசிஸ்டம் பயனற்று போகும். இதன் காரணமாக தான் இந்திய கடற்படை உள்நாட்டிலே தயாரிக்கப்பட உள்ள 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான ஆர்டரை சீக்கிரமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கடற்படை 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான ப்ரொபோசலை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸிடம் ஒப்படைச்சிட்டாங்க. இன்னும் கூடிய விரைவில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இது தொடர்பா முடிவெடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குறதுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயம்னா அந்த ப்ராஜெக்டுக்காக செலவழிக்கக்கூடிய பணம். ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குறதுக்கு அதிக தொகையை செலவழிக்கும் பொழுது அதுல பெருமளவு பயனடைய போறது இந்தியாவுடைய ஸ்மால் மற்றும் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான். அதனால அந்த பணம் இந்தியாவை விட்டு வெளியே போகாது, அது இந்திய பொருளாதாரத்தை மேம்பாடு தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்துல INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குறதுக்கு 2000 தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்கன்னா ஸ்மால் மற்றும் மீடியம் ஸ்கேல் தனியார் நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 12000 தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. இதனால விமானம் தாங்கி போர்க்கப்பல் ப்ராஜெக்ட கையில் எடுப்பதன் மூலம் பெருமளவு வேலை வாய்ப்பையும் உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும்
இல்லாம விமானம் தாங்கி போர்க்கப்பல் கட்டுமானத்தோடு தொடர்புடைய பல இண்டஸ்ட்ரீஸ் பயனடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குறதுனால இந்திய பொருளாதாரத்திற்கு பல வகைகள்ல நன்மை கிடைக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்க உள்ள இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே 44,000 டன் எடை கொண்ட ஒரு ஏர்கிராப்ட் கேரியரா உருவாக்கப்பட உள்ளது. இந்த ஏர்கிராப்ட் கேரியர் 262 மீட்டர் நீளமும் 62 மீட்டர் அகலமும் 59 மீட்டர் உயரமும் கொண்டதா உருவாக்கப்பட உள்ளது. ஆனா இரண்டாவது உருவாக்கப்பட உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல சில முக்கியமான மாற்றங்களை இந்திய கடற்படை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இந்திய கடற்படை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் UCAVs மற்றும் UAVகளை பயன்படுத்துவதற்கு தேவையான சில முக்கியமான மாற்றங்களை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதாவது இந்தியா இரண்டாவதா தயாரிக்க உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல அதிக அளவு தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள் மற்றும் ரெகானசன்ஸ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியா டெவலப் செய்து வரும் காத்தக் ட்ரோன் மற்றும் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கு தேவையான சில முக்கியமான மாற்றங்களை இந்த இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இந்தியா செய்ய போறாங்க. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குறதுக்கு 13 வருடங்கள் ஆக்கிட்டாங்க. ஆனா இந்த இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலை 7 முதல் 8 வருடங்கள்ல தங்களால் தயாரிக்க முடியும் அப்படின்னு கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் சொல்றாங்க. இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல கிட்டத்தட்ட 36 போர் விமானங்களை ஆபரேட் செய்ய முடியும். இந்த 36 போர் விமானங்களும் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் டெட்பஃப் விமானங்களா இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கமோகா KA-31 MH-60 ரோமியோ HAL துரு போன்ற ஹெலிகாப்டர்களையும் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து ஆபரேட் செய்ய முடியும். இந்திய கடற்படை இந்த இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு பிறகு IAC-3 அப்படிங்கிற ஒரு மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள விக்ராந்த் கிளாஸ் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை விட பெரிய போர்க்கப்பல்களா இருக்க போகுது. கிட்டத்தட்ட 65,000 டன் எடை கொண்ட பெரிய போர்க்கப்பல்களா இருக்க போகுது. IAC-3 விமானம் தாங்கி போர்க்கப்பல் முழுக்க முழுக்க ஒரு புதிய வகை போர்க்கப்பலா இந்தியா டிசைன் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த IAC-3 விமானம் தாங்கி போர்க்கப்பலை அணுசக்தியால் இயங்கக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பலா உருவாக்கணும் அப்படின்னு இந்தியா திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு 500 முதல் 550 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை முதல்ல உருவாக்கணும். இதற்கு பல வருடங்கள் ஆகலாம். இதன் காரணமா அந்த திட்டத்தை தள்ளி வச்சுட்டு ஸ்டீம் பவர் மூலமா இயங்கக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பலா இந்த மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தான் விமானங்களை ஏர்கிராப்ட் கேரியர்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய கேட்டோபார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. கேட்டோபார் தொழில்நுட்பத்தை DRDO நிறுவனம் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படை ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 6 அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 43,000 கோடி ரூபாய். ஆனா இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்ல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு இந்தியா கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட உள்ள நீர்மூழ்கி கப்பல்ல பல்வேறு விதமான இந்தியன் சிஸ்டங்களையும் இணைக்கணும் அப்படின்னு இந்திய கடற்படை கோரிக்கை வைக்கிறாங்க. இதன் காரணமா இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் செய்யறதுல பல தடங்கல்கள் ஏற்பட்டு வந்தது. இதன் காரணமா ப்ராஜெக்ட் 75I திட்டத்திலிருந்து பிரான்ஸ், சவுத் கொரியா, ரஷ்யா போன்ற நாடுகள் வெளியேறிட்டாங்க. இதனால இந்திய கடற்படை ப்ராஜெக்ட் 75I திட்டத்திற்காக வெளியிடப்பட்ட டெண்டரை கேன்சல் செஞ்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில சமீபத்துல நடந்த ஏரோ இந்தியா 2023 நிகழ்ச்சியில ரஷ்யா அமூர் 1650 சப்மரீனை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமூர் சப்மரீனோடு இணைத்து கேலிபர் மிசைல்களையும் இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. ரஷ்யா இந்தியாவுக்கு 3000 டன் எடை கொண்ட அமூர் 1650 சப்மரீனை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த சப்மரீன் 66.8 மீட்டர் நீளமும் 7
5.1 மீட்டர் அகலமும் கொண்டது. அமூர் சப்மரீனால அதிகபட்சமா 39 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த சப்மரீனால அதிகபட்சமா 300 அடி ஆழத்துல பயணிக்க முடியும். அமூர் கிளாஸ் சப்மரீன்கள்னால தொடர்ந்து 45 நாட்கள் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்ல 4x533 mm டார்பிடோ டியூப்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோ டியூப்ஸ் மூலமா கிட்டத்தட்ட 16 டார்பிடோக்களை லான்ச் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த அமூர் கிளாஸ் சப்மரீன்கள்ல 10 செல்கள் கொண்ட வெர்டிகல் லான்ச்சர்களும் இருக்கு. இந்த வெர்டிகல் லான்ச்சர்கள்ல இருந்து ஆன்டி ஷிப் மற்றும் ஆன்டி சப்மரீன் மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். ரஷ்யா தன்னுடைய கேலிபர் மிசைல்களை இந்த 10 செல் கொண்ட வெர்டிகல் லான்ச்சர்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தையும் இந்த அமூர் கிளாஸ் சப்மரீன்கள்ல இணைப்பதற்கு ரஷ்யா முன் வந்திருக்காங்க. ரஷ்யா இந்த அமூர் கிளாஸ் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு தேவையான பாகங்களை கிட்டத்தட்ட 70 முதல் 80% இந்தியாவிலே தயாரிப்பதற்கும் முன் வந்திருக்காங்க. இந்த சப்மரீன் திட்டத்தின் கீழ் ரஷ்யா இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்க கேலிபர் மிசைல்கள் ஒரு அதிநவீனமான மிசைல். இந்த மிசைல்கள்னால கிட்டத்தட்ட 400 முதல் 500 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். கேலிபர் மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 50 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 660 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த சூழ்நிலையில இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டத்தை கைப்பற்றுவதற்கு தற்போது ஜெர்மனியும் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஜெர்மனி தன்னுடைய U214 சப்மரீனை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த சப்மரீனை கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமா இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து சவுத் கொரியாவும் தன்னுடைய சப்மரீனை இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் ரஷ்யாவின் இந்த அமூர் 1650 சப்மரீன் ஆஃபரை கொஞ்சம் யோசிச்சு தான் ஏத்துக்கிடணும். ஏன்னா ரஷ்யா இந்த அமூர் கிளாஸ் சப்மரீன்களை உருவாக்குறதுக்கு ஒரு திட்டத்தை தயாரிச்சாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு அமூர் கிளாஸ் சப்மரீன்கள் கூட தயாரிக்கப்படவில்லை. அதனால இந்த சப்மரீனோட செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல சில சந்தேகங்கள் இருக்கு. ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த அமூர் கிளாஸ் சப்மரீன்கள் ஏற்கனவே ரஷ்ய படையில் பயன்பாட்டில் உள்ள கிலோ கிளாஸ் சப்மரீனை பேஸா வச்சு தான் உருவாக்கி இருக்காங்க. அதனால இந்த சப்மரீனை இந்தியா வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா இந்த ஆஃபரை ஏத்துக்கிடலாமா ஏத்துக்கிட கூடாதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.